அன்பான சாய் பக்தரே, இப்போது மனசு மிகவும் சோர்ந்திருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு ஒரு கவலை, வாழ்க்கை எங்கே போகுதுன்னு ஒரு குழப்பம், நான் தனியாகிடணும்னு ஒரு பயம். இந்த எண்ணங்கள் எல்லாம் உன்னை தள்ளிவிட முயற்சி செய்யலாம். ஆனால் இன்றைக்கு பாபா உன்னிடம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார், நான் உன்னை காத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு சாதாரணமான வாக்கியம் இல்லை, அது ஒரு உறுதி, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு அருள்வாக்கு. நீ எவ்வளவு பலவீனமாக உணர்ந்தாலும், நீ எவ்வளவு சோதனையில் இருந்தாலும், நீ எவ்வளவு தனிமையில் இருந்தாலும், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த பதிவு உன் மனசை அமைதியாக்க, உன் பயத்தை குறைக்க, உன் நம்பிக்கையை மீண்டும் எழுப்ப உருவாக்கப்பட்டது. அமைதியாக கேள், இதயத்தோடு கேள். ஏன்னா இன்னைக்கு பாபா உனக்கு உறுதி தருகிறார், நான் உன்னை காப்பேன். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, பயம்னா மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி. பயமில்லாத மனிதன் இல்லை. ஆனால் கேள்வி என்னென்னா, ஏன் நமக்கு இவ்வளோ பயம் வருது? நாம் நாளை என்ன ஆகும்னு தெரியாது. வேலை எப்படி இருக்கும், குடும்ப நிலைமை எப்படி மாறும், உடல் நிலைமை எப்படி இருக்கும், இந்த தெரியாமை தான் மனசுக்கு பெரிய அச்சம் தரும். ஆனால் சாய்பாபா சொல்கிறார், உனக்கு தெரியாததை எனக்கு தெரியும். நாம் பார்க்க முடியாத பாதையை அவர் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறார். சில நேரம் வாழ்க்கை நம்மளை ஒருத்தராக விட்டு விட்டது போல தோணும். பிரச்சனை வந்தால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, மனவேதனை இருந்தால் யாரும் கேட்டுக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் பயம் இரட்டிப்பு ஆகும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ ஒருபோதும் தனியாக இல்லை. பாபா கண் உன்னை விட்டு விலகாது. நாம் எல்லாத்தையும் சரி செய்ய நினைப்போம், ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் கையில் இருக்காது. அதுவே பயத்தை உண்டாக்கும். பாபா சொல்கிறார், நீ கட்டுப்படுத்த முயற்சிக்காதே, ஒப்படைத்து விடு. ஒப்படைத்தால் பயம் குறையும். முன்னாடி நடந்த தோல்விகள், முன்னாடி ஏற்பட்ட இழப்புகள், அந்த நினைவுகள் மீண்டும் நடக்கும் என்ற பயத்தை உருவாக்கும். ஆனால் பாபா சொல்கிறார், கடந்தது முடிந்தது, நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பான பக்தரே, பயம் வந்தால் நீ பலவீனமானவன் என்ற அர்த்தமில்லை. அது உன் மனித தன்மை. ஆனால் அந்த பயத்தில் நீ தங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இன்று உனக்கு ஒரு உறுதி உன்னிடம் இருக்கிறது, நான் உன்னை காப்பேன். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, பாபா சொல்வது என்ன தெரியுமா? நான் உன்னை காப்பேன். இந்த ஒரு வாக்கியம் வாழ்க்கை முழுவதும் மாற்றக்கூடியது. ஆனால் இதன் ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? இது உடனே பிரச்சனை இல்லாமல் ஆகிவிடும் என்று அர்த்தமா? இது சோதனை வராது என்று அர்த்தமா? இல்லை, பிரச்சனை உடைந்து போகாமல் காப்பது. வாழ்க்கையில் சோதனை வரலாம், ஆனால் அந்த சோதனை உன்னை உடைக்காது. நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன். அதுதான் பாபாவின் பாதுகாப்பு. சில சமயம் நாம் உணராமல் தவறான முடிவுகளை எடுக்கலாம். ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு ஆசை, அது நமக்கு நல்லது இல்லாமல் இருக்கலாம். அப்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த வாய்ப்பு தாமதமாகும், அந்த விஷயம் நடக்காமல் போகும். நாம் வருந்துவோம், ஆனால் பின்னாடி புரியும், அது காப்பாற்றிய அருள். வெளியில் உள்ள பிரச்சனை கூட உள்ளிருக்கும் பயம்தான் பெரியதாக தெரியும். பாபா முதலில் உன் மனதை அமைதியாக்குவார். பயம் குறையும், நம்பிக்கை உயரும், தைரியம் வளர்ந்துவிடும். இதுதான் உண்மையான பாதுகாப்பு. பாபா காப்பேன் என்றால் அவர் நேரத்தை தவற மாட்டார். நீ அவசரப்படலாம், ஆனால் அவர் அவசரப்பட மாட்டார். உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. அவர் தரும் விஷயம் சரியான நேரத்தில் தான் வரும். அன்பான பக்தரே, நான் உன்னை காப்பேன் என்றால் நீ தனியாக இல்லை, நீ விட்டுவிடப்படவில்லை. உன் வாழ்க்கை கவனிப்பில் இருக்கிறது. இன்று இந்த வார்த்தை உன் இதயத்தில் பதிந்து கொள். நான் உன் பாதுகாப்பில் இருக்கிறேன். பாபா என்னோடு இருக்கிறார். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, பலரும் கேட்கிறார்கள், பாபா என்னோடு இருக்கிறார் என்று எப்படி உணர்வது? அவர் உண்மையிலே என்னை காப்பாற்றுகிறாரா? பாதுகாப்பு என்றால் வெளியில் பெரிய அதிசயம் நடக்கணும்னு இல்லை, அது முதலில் உன் மனதில் நடக்கும் மாற்றம். முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தால் உடனே மனம் பதறி இருக்கும். ஆனால் இப்போது அதே பிரச்சனை இருந்தாலும் உள்ளே ஒரு சிறிய அமைதி இருக்கும். அது சாதாரணமில்லை, அது பாபா உன் மனதை பிடித்து நிறுத்தியதற்கான அறிகுறி. நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன். இந்த உணர்வு வந்தால் அது பாதுகாப்பின் முதல் சாட்சி. சில சமயம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்காமல் தப்பி போயிருக்கும். ஒரு ஆபத்து தவிர்க்கப்பட்டது, ஒரு தவறான முடிவு தடைபட்டது, ஒரு பிரச்சனை எதிர்பார்த்த அளவுக்கு பெரிதாக இல்லை. அப்போது நாம் நினைப்போம், அட இது எப்படி இப்படியா சரியாயிருச்சு? அதுதான் பாபாவின் கண்ணுக்கு தெரியாத காப்பு. சில நேரம் உள்ளுக்குள் ஒரு குரல் வரும், இது சரியான பாதை இல்லை, இதை செய்யாதே, இதுக்கு காத்திரு. இது பொதுவான அறிவுரை. உன் மனசுக்குள் வந்தால் அது பாபா உன்னை வழிநடத்துகிறார் என்று அர்த்தம்.
யாரும் இல்லாத நேரத்தில் மனம் வெறுமையாக இல்லாமல் ஒரு மெதுவான நிறைவு இருக்கும். அது வெளி காரணத்தால் இல்லை, அது அருள் உணர்வு. நீ தனியாக இல்லை. இந்த உணர்வு வந்த நாளிலிருந்து பாதுகாப்பு உணர்வு ஆரம்பித்து விட்டது. நீ உண்மையாக ஒரு நாள் உன் கவலையை முழுசா பாபாவிடம் ஒப்படைத்தால் அடுத்த நிமிஷம் பிரச்சனை தீராமல் இருக்கலாம், ஆனால் உன் மனசு லேசாகிவிடும். அதுதான் பாதுகாப்பு. அன்பான பக்தரே, பாதுகாப்பு என்பது வாழ்க்கை சுலபமாக மாறுவதல்ல, வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ உடையாமல் இருக்கிற நிலை. அது வந்தால் பாபா உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். இன்று அமைதியாக உள்ளுக்குள் சொல், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், பாபா என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்தால் பாதுகாப்புணர்வு தாராக வரும். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இப்போ இந்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு நேரம். எதையும் யோசிக்க வேண்டாம், எதையும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். இந்த நிமிஷம் மட்டும் உன்னை நீ விடு. நேராக உட்காரு, கண்களை மெதுவாக மூடு, ஆழமாக மூச்சை இழு, மெதுவாக வெளியே விடு, மீண்டும் உள்ளே இழு, வெளியே விடு. ஒவ்வொரு மூச்சும் உன் பயத்தை வெளியே தள்ளட்டும். இப்போ உன் இதயத்தின் நடுவில் ஒரு சிறிய பொன்னான ஒளி தெரிகிறது. அந்த ஒளி மெதுவாக பெரிதாகிறது. அந்த ஒளிக்குள் பாபா அமைதியாக நிற்கிறார். அவர் முகத்தில் கருணை, கண்களில் பாதுகாப்பு, கையில் ஆசீர்வாதம். அவர் உன்னை பார்த்து மெதுவாக சிரிக்கிறார். நீண்ட நாட்களாக உன்னை கவலைப்படுத்தும் ஒரு விஷயத்தை நினை. அதை உள்ளுக்குள் பிடித்து கொண்டு இருக்க வேண்டாம். அதை ஒரு ஒளி உருண்டை மாதிரி கற்பனை செய். அதை மெதுவாக பாபாவின் பாதத்துக்கு வைத்துவிடு. அவர் அந்த பாரத்தை அந்த ஒளிக்குள் கரைத்து விடுகிறார். அவர் மெதுவாக சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை காப்பேன். இப்போ உள்ளுக்குள் 5 முறை சொல்லுங்கள், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், நான் தனியாக இல்லை, பாபா என்னோடு இருக்கிறார், என் வாழ்க்கை அவருடைய கையில் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதியட்டும். உன் மார்புக்குள் ஒரு வெப்பமான அமைதி, மனம் லேசாகுது. உன் உடம்பு முழுவதும் ஒரு பாதுகாப்பு ஆற்றல் பரவுகிறது. இதுதான் அருள், இதுதான் காப்பு. பிரச்சனை இன்னும் இருக்கலாம், ஆனால் நீ பயத்தில் இல்லை. மெதுவாக ஆழமாக மூச்சையிலே உன் விரல்களை அசை, கண்களை மெதுவாக திற. அன்பான சாய் பக்தரே, இந்த உணர்வு போக விடாதே. எப்போதெல்லாம் பயம் வரும், இந்த தியானத்தை நினைவுபடுத்திக்கொள். உன்னை நான் காப்பேன். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இந்த பயணத்தில் முடிவில் ஒரு உண்மை மட்டும் உன் மனதில் தெளிவாக இருக்கட்டும். நீ தனியாக இல்லை, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், தாமதங்கள் இருக்கலாம், சில நேரங்களில் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா நேரங்களிலும் உன் கண்ணுக்கு தெரியாத அருள் உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கும். அது யாரென்றால் நம் சாய்பாபா. இன்று அவர் உன்னிடம் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை காப்பேன். வாழ்க்கை முழுவதும் மாற வேண்டிய அவசியமில்லை. உன் மனசு மட்டும் அமைதியாக இருந்தால் போதும். நீ ஒப்படைத்த நாளிலிருந்து பயம் குறையும், நம்பிக்கை வளரும், தைரியம் பிறக்கும். இந்த ஒரு நம்பிக்கையை பிடித்துக்கொள். என் வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்கிறது, பாபா என்னோடு இருக்கிறார். அமைதியாக வாழு, நம்பிக்கையோடு நட, ஒப்படைத்து விடு, நான் உன்னை காப்பேன். ஓம் சாய்ராம்.